ஜூன் 25ஆம் தேதியை அரசியல் சாசன படுகொலை தினமாக அறிவித்தது மத்திய அரசு. ஜனநாயகத்தை மீட்டெடுக்க போராடியவர்களை கௌரவிப்பதே நோக்கம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அறிக்கை. காங்கிரஸ் கட்சியால் கட்டவிழ்க்கப்பட்ட இந்திய வரலாற்றின் இருண்ட கட்டத்தில் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு நபருக்கும் அஞ்சலி செலுத்தும் நாள். ஜூன் 25 அரசியலமைப்பு படுகொலை தினம் குறித்து பிரதமர் மோடி பதிவு. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வாக்கு எண்ணிக்கை சனிக்கிழமையன்று காலை 8 மணிக்கு துவக்கம். 20 சுற்றுகளாக வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ள நிலையில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடு. தமிழகம் முழுவதும் சனிக்கிழமை பள்ளிகளுக்கு விடுமுறை. பல்வேறு ஆசிரியர் சங்கங்களின் கோரிக்கையை ஏற்று பள்ளி கல்வித்துறை அறிவிப்பு. இஸ்லாமிய காவலர் தாடி வளர்க்க தடையில்லை. உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் சூறை காற்றுடன் கனமழை. வெயில் வாட்டி வதைத்த நிலையில் மழையால் மக்கள் மகிழ்ச்சி. சென்னையில் வெளுத்து வாங்கியது கனமழை. தாழ்வான பகுதிகளில் தேங்கிய மழை நீரால் பொதுமக்கள் அவதி. தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்ற காவிரி ஒழுங்காற்று குழுவின் பரிந்துரைக்கு கர்நாடகா எதிர்ப்பு. மேல்முறையீடு செய்ய முடிவு. வரும் 14ஆம் தேதி மாலை 4 மணிக்கு அனைத்து கட்சி கூட்டம் நடைபெறும் என்றும் முதல்வர் சித்தராமையா அறிவிப்பு. காவிரியில் இருந்து தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய நீரை பெற்றுத்தர உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். தூத்துக்குடியில் வின்பாஸ் மின்சார வாகன உற்பத்தி தொழிற்சாலை கட்டுமான பணிகளுக்கு தமிழ்நாடு சுற்றுச்சூழல் ஆணையம் அனுமதி. வியட்நாமைச் சேர்ந்த வின்பாஸ் நிறுவனம் 16,000 கோடி ரூபாயில் மின்சார கார் உற்பத்தி தொழிற்சாலையை தூத்துக்குடியில் அமைக்கிறது. கள்ளச்சாராயத்தை முற்றிலும் ஒழிக்கும் வகையில் கடுமையான தண்டனைகளை விதிப்பதற்கான மதுவிலக்கு திருத்த சட்ட மசோதா ஒப்புதல் வழங்கினார் தமிழக ஆளுநர் RN ரவி. OPS சசிகலா தினகரனை அதிமுகவில் சேர்க்க தஞ்சை மக்களவை தொகுதி அதிமுகவினர் கோரிக்கை. ஆலோசனை கூட்டத்தில் பரபரப்பு. தஞ்சை அதிமுக நிர்வாகிகள் கோரிக்கையை நிராகரித்தார் எடப்பாடி பழனிசாமி. OPS சசிகலா தினகரனுக்கு எந்த காலத்திலும் இடமில்லை என திட்டவட்டமாக கூறிவிட்டதாக தகவல். வரும் 17ஆம் தேதி நடைபெற இருந்த அதிமுக ஆலோசனை கூட்டம் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைப்பு. தேனி, திண்டுக்கல், தென்காசி தொகுதி நிர்வாகிகளுடன் கூட்டம் நடைபெற இருந்த நிலையில் அறிவிப்பு. திமுகவுடன் கூட்டணியில் இருந்தாலும் பல பிரச்சனைகளில் போராடி வருகிறோம். வேறு எந்த கட்சியும் எங்களைப் போல் போராட்டங்களை நடத்தி இருக்க முடியாது என்றும் திருமாவளவன் உறுதி. சினிமாவால் ஊழல் ஒழியாது. மக்கள் மாற்றத்தால் தான் ஊழலை ஒழிக்க முடியும் என்றும் நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் திட்டவட்டம். மதுரையில் ஆக்கிரமிப்பை அகற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தீக்குளிக்க முயற்சி. போராட்டத்தில் ஈடுபட்ட 7 பெண்கள் உட்பட 41 பேர் கைது. பாலியல் தொழிலுக்கு பாதுகாப்பு கோரி வழக்கறிஞர் மனு தாக்கல். கடும் அதிர்ச்சி தெரிவித்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை 10,000 ரூபாய் அபராதம் விதித்து மனு தள்ளுபடி. பழனி அருகே சூதாட்டத்தில் ஈடுபட்ட கும்பலை போலீசார் சுற்றி வளைத்த போது கல்வீசி தாக்குதல் நடத்த முயற்ற கும்பல்.
13 பேர் மீது வழக்கு பதிவு, 8 பேர் கைது. நியோமேக்ஸ் நிதி நிறுவன மோசடி வழக்கை 15 மாதத்தில் முடித்து குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்ய வேண்டும். பொருளாதார குற்றப்பிரிவு போலீசாருக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. என்கவுண்டர் செய்யப்பட்ட துரைசாமியின் உடல் பிரேத பரிசோதனைக்கு பின்னர் உறவினர்களிடம் ஒப்படைப்பு. சிபிசிஐடி விசாரணை வேண்டும் என வழக்கறிஞர் வலியுறுத்தல். G 5G ஒதுக்கீட்டில் மிகப்பெரிய ஊழல், திமுக எம்பி ஆர் ராசா குற்றச்சாட்டு. டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் கிடைத்த நிலையில் விடுதலையாவதில் சிக்கல். மதுபான கொள்கை முறைகேடு தொடர்பாக சிபிஐ வழக்கில் ஜூலை 25ஆம் தேதி வரை காவல் நீட்டிப்பு.